வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு மண் கலவை எப்படி தயார் செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் மாடி தோட்டம் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சுங்க. இப்போ தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி சரி பண்ணிக்கணுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன். இது தோட்டத்து மண்ணுங்க. ஏற்கனவே செடியெல்லாம் போட்டது தான். இப்போ நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1, 2 வேரெல்லாம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது மக்கிரும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி செடி வைக்கும்போது மக்கிரும். போட்டு நல்லா கொஞ்சம் பரப்பி விட்டுட்டோம்னா தான் நம்மளுக்கு அதை திருப்பி கலரும் போது ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஆட்டு உரம் ஒரு சட்டி போட்டுக்கிறேங்க. இதுவும் மக்கினது தான். வாங்கி வச்சு 3 மாதம் ஆச்சு. அதனால் நீ செடி வச்சுக்கலாம். இது கிடைச்சாலும் போடலாம், இல்லை தொழு உரம் கிடைச்சாலும் கூட போட்டுக்கலாங்க. இது காய்கறி கழிவு உரங்க. காய்கறி கழிவு உரம் நல்லா மக்கிருச்சு. ஆனால் கலர் கருப்பு கலராக நம்ம சாதாரணமாக புளிச்சு தயிரை ஊற்றி நம்ம காய்கறி கழிவு உரம் ரெடி பண்ணும்போது இந்த கலர் தாங்க இருக்கும். கருப்பு கலராக வரணுன்னா இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் விட்டோம்னா கருப்பு கலர் ஆயிரும். இல்லை WTC அந்த மாதிரி தெளித்தாலும் கருப்பு கலர் ஆயிரும். இது கோகோ பிட்டு கொஞ்சம் எங்கிட்ட இருக்குதுங்க. அதை போட்டுக்கிறேன். இந்த வருஷம் கவர்மெண்ட் கிட்ட வாங்கினேன். அதில் கோகோ பிட் கிடச்சிது. அதையே நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. மண் ஏற்கனவே நல்லா பொலன்னு தான் இருக்குது. இது வேப்ப முன்னாக்கு ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கலாங்க. வேப்ப முன்னாக்கு போட்டோம்னா வேர் புழுவெல்லாம் தாக்காது. நல்லா செடிகளுக்கு நல்லா இதாகும். இது பாஸ்போர்ட் பாக்டீரியா. இந்த தடவை கவர்மெண்ட் கிட் வாங்கும்போது இதெல்லாம் கொடுத்தாங்க. இது நல்லா மண். இது ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களையெல்லாம் நல்லா பெருக வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது ட்ரைகோடர்மா ரெடி. இது எல்லாமே இயற்கையான உரம் தாங்க, ஆர்கானிக்கான உரம் தான். இதை நம்ம கலந்துக்கும் போது செடி நல்லா வரும். இதுதான் நான் முதல் முறையாக இது கலக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் சும்மா இது அசோஸ் பயிர் இல்லைங்க. இது 3 தான் அது கவர்மெண்ட் கிட்டுக்கு கொடுத்தாங்க. இது எல்லாமே நுண்ணுயிர்கள் வளரும். நல்லா செடியும் எந்த வித நோய் தாக்குதலும் இல்லாமல் வருங்க. இது போட்டால் இதெல்லாம் கிடைக்கலினாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சாதாரண மண் உரம் இது போட்டாலே போதுங்க. நம்மளுக்கு தொழு உரம் இல்லை ஆட்டு உரம் மண் இது இருந்தாலே நம்ம செடி தாராளமாக வைக்கலாம். வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போது இந்த மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா 2 முறை 3 முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நாள் நம்ம இது தொட்டியில் போட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விதை பண்ணலாம். இப்போவே கூட விதை பண்ணலாமா? ஏன்னா எல்லாமே ஆட்டு உரம் மக்கினது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பேக் நானே தைச்சது. 1 அடிக்கு 1 அடி. ஏற்கனவே அந்த வீடியோ போட்டுக்கிறேன், போய் பாருங்கள். இது கவர்மெண்ட்டு கிட்டில் அவங்க கொடுத்தாங்க அந்த பேக்கு. இப்போ இந்த 2 பேக்லேயும் தான் நான் மண்ணை போட்டு நிரப்பி வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி தாங்க எல்லா விதமான நம்ம எவ்வளோ மண்கலவையை போட்டாலும் இதே மெத்தேடில் தான் செய்யணும். இந்த நுண்ணுயிர் உரங்களெல்லாம் கிடைக்கலினாலுமே சாதாரணமாக நம்ம மண் உரம் தொழு உரம் இதுகளை வச்சு நம்ம தோட்டத்தை தாராளமாக செடி வளர்க்கலாங்க. இதே மாதிரி நம்ம 2 பேக்லேயுமே இதே மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே ரொம்ப கட்டியாக இருந்தால் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லைனாலும் நம்ம தண்ணி ஊற்றி கிளறி விடும்போது அது எல்லாமே நல்லா மக்கிடும். இதே மாதிரி 2 பேக்லேயும் போட்டுட்டேன். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தைப்பட்டத்துக்கு நாம் இதை விதைச்சிக்கலாங்க. தைப்பட்டத்துக்கு இன்னும் 10-15 நாள் இருக்குது. அதுக்குள்ளே இதுவும் நல்லா இதுக்குள்ளே நல்லா நுண்ணுயிர்களெல்லாம் பெருகி செடி வச்சா நல்லா வளருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.